சென்னை இப்போல்லாம் மார்னிங் 8 மணி வரைக்கும் பயங்கர ஃபாகியாக சென்னையில் தான் இருக்கோமா இல்லை கூர்க் ஹில் ஸ்டேஷனில் இருக்கோமான்ற தாட் வருது. அதே 8 மணிக்கு மேலே சென்னையில் தான் இருக்கோமா இல்லை சஹாரா டெசர்ட்டில் எங்கேயும் இருக்கோமா அப்படின்ற தாட்டும் வருது. நைட்டில் ஃபேன் போட்டு தூங்க முடியல, பகலில் ஏசி இல்லாமல் இருக்க முடியல. இப்படி இந்த சீசனுக்கு இந்த வெதர் தான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பண்ண ஈக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ்லாம் எங்கே வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போல்லாம் யோசிச்சுட்டு நான் டெரஸுக்கு போகும்போது அங்கே பார்த்தேன்னா மல்பெரி காய்ச்சி இருந்தது. மல்பெரிஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்லட்டா. இருக்கிறதுலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட் வந்து மல்பெரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரேராக கிடைக்கக்கூடியது, எல்லா இடத்துலலாம் விளையாது. அப்படிப்பட்ட ரேரான ஒரு ஸ்பீஷஸ் வந்து என் வீட்டு மாடி தோட்டத்தில் இவ்வளோ செழிப்பாக காய்க்குதுன்னும் போது எனக்கே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் நான் ஒன்றும் டன் கணக்காலாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, பட் வீக்லி ஒரு 5 ஃப்ரூட்ஸ் ஆச்சும் எனக்கு கிடைச்சிரும் ஒரு ஆள் சாப்பிட்ற குவான்டிட்டிக்கு. ஸோ இந்த மாதிரி ரேராக வளரக்கூடிய செடி எதுவாக இருந்தாலும் மாடி தோட்டத்தில் ஈஸியாக எப்படி வளர்க்கலான்ற டிப்ஸ் தெரிஞ்சுக்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.